நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற ரத்த தான மாத விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சிறந்த முறையில் ரத்த தான முகாம்கள் நடத்திய அமைப்புகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். தானத்தில் சிறந்தது ரத்த தானமாகும். அத்தகைய கொடையை உயர்ந்த எண்ணத்தோடு பல தன்னார்வலர்கள் செய்து வருகின்றனர். மேலும் பல இயக்கங்கள் ரத்த தான முகாம்கள் நடத்தி ரத்த தானம் செய்து வருகிறது. அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் ரத்த தான மாத விழா கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ரத்த தான மாத விழா இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து கடந்த ஓராண்டில் சிறந்த முறையில் ரத்த தான முகாம்கள் நடத்தியமைக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அசோக் ஆனந்து, வாரிய தலைவர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் 12 அமைப்புகளுக்கும் 4 அல்லது 3 முறை ரத்த தானம் செய்த 28 தன்னார்வலர்களுக்கும் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி ரத்த தானத்தின் மகத்துவம் பற்றி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அரசின் நலவழி செயலர் ராகேஷ் சந்திரா, சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட இயக்குநர் டாக்டர் குருமூர்த்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் முன்னதாக டாக்டர் நந்தகுமார் வரவேற்று பேசிட நிறைவில் டாக்டர் மணி நன்றி கூறினார். முதியோர் உதவித்தொகை பெறுவோர் புதியதாக சான்றிதழ் வழங்க வேண்டாம் என்று அமைச்சர் ராஜவேலு அறிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் ராஜவேலு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை சமூக நலத்துறையின் கீழ் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் கடந்த 20 ஆண்டுகளாக முதியோர் மற்றும் விதவை ஓய்வூதியம் வழங்கி வரும் நிலையில் பயனாளிகளின் தகவல்களை சேகரித்துக் கொள்வதற்காக விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்குமாறு அங்கன்வாடி ஊழியர்களிடம் கோரப்பட்டது. அதனை அவர்கள் பயனாளிகளிடம் கொடுத்துவிட்டனர். இதனால் முதியோர்கள் அலைகழிக்கப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் குறை கூறுகின்றனர். முதியோர்களை அலைகழிக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்றும், மேலும் தற்போது அங்கன்வாடி பணியாளர்கள் தகவலை உரியவரிடம் கேட்டு பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி உள்ளதாகவும், மேலும் இவை யாவும் நிர்வாக வசதிக்காக பெறப்படுகிறது மற்றும் முதல்வரின் உத்தரவுப்படி மேலும் 4000 பேருக்கு வழங்குவதற்காக துறை மூலம் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நலத்திட்ட உதவிகள் பெறுவோரின் வருமான உச்சவரம்பை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு உள்ளதாகவும், இதுகுறித்து மத்திய அரசின் அனுமதியை எதிர்பார்த்திருப்பதாகவும், நகர பகுதிகளில் ஓய்வூதியம் வங்கி கணக்கு மூலம் வழங்கப்படுகிறது. கிராம பகுதியில் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் வங்கி கணக்கு மூலம் பெறலாம், மற்றவர்கள் நேரடியாக பெறலாம் என்று கூறினார். அப்போது சமூக நலத்துறை செயலர் விவேக் பாண்டே உடனிருந்தார். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஊடுகதிர் கருவி, படம் சேகரிப்பு மற்றும் தகவல் தொடர்பு கருவியை இயக்கி வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் நுண்கதிரியல் துறையில் இந்தியாவிலேயே உள்ள அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கணினி ஊடுகதிர், படமெடுப்பு, படம் காப்பகப்படுத்துதல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பு அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. டாக்டர் ரவிச்சந்திரன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அக்கருவிகளை இயக்கி வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து நலவழித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா வாழ்த்துரை வழங்கிட இயக்குநர் டாக்டர் ராமன் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மருத்துவ கண்காணிப்பாளர் நந்தகுமார் தலைமையில் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் குமரவேல் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் ரகுநாதன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற சுப்பையா நினைவு தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மக்கள் தலைவர் வ. சுப்பையாவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சிக்னலில் உள்ள சுப்பையாவின் திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர்கள் மதி, ரேவதி, பார்குணன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அலுவலர்கள் செய்திருந்தனர். புதியதாக நியமிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியன் புதுவை திரும்பிய போது கோட்டக்குப்பத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவால் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் புதியதாக மாநில அமைப்பாளராக MAS சுப்பிரமணியன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து புதுவை திரும்பிய MAS சுப்பிரமணியனுக்கு கோட்டக்குப்பம் காவல் நிலையம் அருகே புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், திருவாண்டார்கோவில் காந்தி, மீனவர் அணி சக்திவேல், வழக்கறிஞர் அணி முத்துவேல்,
தொழிலாளர் அணி பிராங்க்லின் பிரான்சுவா உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதேபோன்று கோட்டக்குப்பம் நகர திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் சண்முகம் தலைமையில் மேலதாளம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஒன்றிய பொறுப்பாளர்கள், பேரூராட்சி கவுன்சிலர்கள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து MAS சுப்பிரமணியன் முன்னாள் மாநில அமைப்பாளர் ஜானகிராமனை நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றார். அப்போது திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்களை சேர்க்க அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்த பயிற்சி முகாமினை தேர்தல் அதிகாரி தீபக் குமார் துவக்கி வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 1/1/2013 தகுதி நாளாக கொண்டு 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பணி வரும் 16ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதை முன்னிட்டு வாக்காளர் பதிவு அதிகாரி, துணை வாக்காளர் பதிவு அதிகாரி, வாக்குச்சாவடி அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த பயிற்சி முகாம் தொழிலாளர் துறை வளாகத்தில் நடைபெற்றது. முகாமினை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான தீபக்குமார் துவக்கி வைத்து சிறப்பு வாக்காளர் திருத்த பணியின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். பயிற்சி வகுப்பில் புதுவை, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர் பதிவு அதிகாரிகள், துணை வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மற்றும் முதன்மை பயிற்சியாளர்கள் பங்கேற்றனர். புதுவை உழவர்கரை தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் உதவித்தொகையினை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னி ஆகியோர்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று 250 பயனாளிகளுக்கு உதவித்தொகையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சரின் தனி செயலர் அசோகன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் மீனாகுமாரி, துணை இயக்குநர் ராஜேஸ்வரி, உதவி இயக்குநர் விஜயா, ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். புதுவை பெரிய கடை மற்றும் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் ஆந்திர மகாசபாவில் நடைபெற்றது. புதுவை ஆந்திர மகாசபாவில் பெரிய கடை மற்றும் முத்தியால்பேட்டை ஆகிய காவல் நிலையங்களுக்குட்பட்ட போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் சஜித், கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பெரிய கடை மற்றும் முத்தியால்பேட்டை ஆகிய காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதியில் வாழும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று தங்களது குறைகளை எடுத்துரைத்தனர். அவற்றை கேட்டுக்கொண்ட போலீசார் பொதுமக்களின் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும், மேலும் புதுவையில் சட்டம் ஒழுங்கை சீரமைக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பும் மிக அவசியம் என்று எடுத்துரைத்தனர். புதுவை சட்டப்பேரவை செயலக குழு அறையில் சட்டப்பேரவை செயலகத்தின் அரசாங்க உறுதிமொழிகள் பற்றிய கூட்டம் அரசு கொறடா நேரு தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரசு சட்டப்பேரவை செயலகத்தின் அரசாங்க உறுதிமொழிகள் பற்றிய குழு 2012-2013 ஆண்டிற்கான கூட்டம் சட்டப்பேரவை செயலக குழு அறையில் குழு தலைவரும் அரசு கொறடாவுமான நேரு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் குழு உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களுமான நமச்சிவாயம், PR சிவா, நந்தா சரவணன், சட்டப்பேரவை செயலர் அன்பழகன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் மாத்தையன் மற்றும் பொறியாளர்கள் கலந்து கொண்டு அரசாங்க உறுதிமொழிகள் பற்றி விவாதித்தனர். புதுவை கொம்பாக்கத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுவையில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் தண்ணீர் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு மக்களுக்கு சுவையான மற்றும் தரமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கொம்பாக்கத்தில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் விடுதியில் புகுந்து திருடிய சென்னை பட்டதாரி பெண்ணை கைது செய்த போலீசார் 15 பவுன் நகை, இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். புதுவை கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் நகை பணத்தை கொள்ளையடித்து போன பெண்ணை கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு கோரிமேடு போலீசார் தேடி வந்த நிலையில் கடலூரில் சிக்கிய அந்த பெண்ணை புதுவை போலீசார் கடலூரில் கைது செய்து புதுவைக்கு அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் அவர் தான் ஜிப்மரில் நகை மற்றும் பணத்தை திருடிய இடத்தையும் எப்படி திருடினார் என்பதையும் செய்து காண்பித்தார். தொடர்ந்து போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சென்னையைச் சேர்ந்த மேல்நிலை பட்டப்படிப்பு பயின்ற ஸ்வேதா என்பதும் திருமணமாகி 3 ஆண்டுகளாகியும் குழந்தை பிறக்காததால்
சிகிச்சைக்கு ஜிப்மர் வந்த அவர் மருத்துவமனை பெண் டாக்டர்கள் தங்கும் விடுதி கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதை தெரிந்து கொண்டு ஏடிஎம் கார்டு திருடி பணத்தையும் நகையையும் திருடி சென்றதை ஒப்புக்கொண்டதால் அவரிடமிருந்து 15 பவுண்ட் நகை, இருசக்கர வாகனம், செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுவை புசி வீதியில் மேல் மாடியில் வேண்டாத பொருட்களை தீயிட்டு கொளுத்திய போது தீ கொழுந்துவிட்டு எரிந்து கரும்புகை வெளியாகி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. புதுவை காந்தி வீதி புசி வீதி சந்திப்பில் ஒரு வீட்டில் பராமரிப்பு பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர் வீட்டில் இருந்த வேண்டாத பொருட்கள், பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் போன்றவற்றை மேல் மாடியில் கொட்டி தீயிட்டு கொளுத்தினார். தீ மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்து அப்பகுதி முழுவதும் கரும்புகையாக காட்சியளித்தது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டதால் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் தீ மேலும் அருகில் உள்ள வீடுகளில் பரவாமல் தடுக்கப்பட்டது. இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வீடுகளில் இதுபோன்ற பொருட்களை எரித்து விபத்து ஏற்பட காரணமாக இருக்கக்கூடாது என்று வீட்டின் உரிமையாளரை எச்சரித்தனர். இச்சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.